வணக்கம். இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் சில பேர்த்துக்கு ரொம்பவும் ஃபேவரட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 8லேருந்து 10 கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் நல்லா தண்ணியை விட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எதுக்குன்னா கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சோம்னா கலர் மாறாது, காரலும் அடிக்காமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே கத்திரிக்காயும் கொடுத்து பழகுங்க. இது நம்ம நாட்டு காய்கறி. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுலில் போட்டு வச்சாச்சு. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு இன்றைக்கி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்தளவு வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், கலர் மாறிடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வதங்கி வந்த பின்னாடி நம்ம அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிளகாய் தூளை விட சாம்பார் தூள் போட்டிங்கன்னா வாயில் வச்சதும் அவங்க காரம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொடுக்கும்போது எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமே வராது. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கத்திரிக்காய் எடுத்து வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இன்னும் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருங்க. இங்கே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போடும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க அந்த காரல், ஒரு துவர்ப்பு, கசப்பு அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ தேங்காய் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா பொரியல் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லா சூடாகி தேங்காயும் நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் பொரியல் பிகினர்ஸ் கூட ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.